எப்ப வில்லிவாக்கம் வந்தாலும் ஒரே மகிழ்ச்சி. திரும்பிய திசையெல்லாம் பட்டொலி வீசி பறக்கிறது ஒரு கொடி. அதற்கு காரணம் பூக்கடையார் என்ற SKM. எவ்வளவு டென்ஷன்லயும் அண்ணமுகத்தை பார்த்தா புன்னகை மன்னன் அப்படியே சிரிச்ச மாதிரி இருப்பார். அத்தனை உழைப்பு. ஊடக நண்பர்களும் காவல்துறை நண்பர்களும் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களும் சிந்திப்பது செயல்படுவது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை குறித்து தான். எப்படி இத்தனை பெரிய கூட்டம் நேத்துக்கு முடிவு பண்ணாங்களா? இன்னைக்கு பாருங்க, அரகம் நிரம்பி வழியுது, இடம் பத்தல, நிர்வாகிகள் கூட்டமே ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடக்குது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மற்ற கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். இந்த கட்சிக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள். மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா யார்? இந்த மனிதன் தமிழக வெற்றி கழகத்திற்கு எப்படி வந்தார்? தவழும் வயதில் தாயை இழந்த ஒரு மகன், வளரும் வயதில் தந்தையை இழந்த கொடுமை, வாலிப வயதில் வசந்தங்களை இழந்த ஒரு மாணவன், இழக்க கூடாத வயதில் அத்தனையும் இழந்த ஒரு மனிதன். ஆனால் வாழ்நாளின் கடைசி வரை தன்னம்பிக்கை இழக்காத ஒரு சிங்கம் இந்த ஆதவ் அர்ஜுனா. அனைத்தும் இழந்த குழந்தைகள் தவறான பாதைக்கு போவார்கள், போதையின் பாதைக்கு போவார்கள். ஆனால் பகுத்தறிவு பாதைக்கு சென்று மார்க்சிய விழுமியங்களை கற்றறிந்து, விளையாட்டு மைதானம் என்பது விளையாட்டு மைதானம் அல்ல, அது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த விளையாட்டு மைதானத்திற்குள் சென்று இந்த பாஸ்கெட் பால் பெடரேஷன்ல நுழைஞ்சு மாவட்ட அளவில் வென்று, மண்டல அளவில் வென்று, மாநில அளவில் வென்று, சர்வதேச போட்டிகளில் இந்திய தேசிய கீதம் ஒலிக்கின்ற போது இந்தியாவிற்காக நின்ற நேஷனல் பிளேயர் ஆதவ் அர்ஜுனா போன்ற மனிதர்களை வைத்திருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம். அரசியலுக்கு வருகின்ற போது எல்லாரும் இந்த திமுக கட்சியில நண்டு சிண்டு அல்லு சில்லு, இன்னைக்கு வந்தவன் நேத்திக்கு வந்தவன். கேள்வி ஒண்ணுதான், ஏன் அந்த இயக்கத்தில் கட்சிக்காக எத்தனையோ காலம் பாடுபட்ட மனிதர்கள் உங்களுக்கு நினைவில்லையா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கட்சிக்காக அந்த கட்சியை நவீனப்படுத்தியது யார்? தம்பி, நீ படிச்ச ஸ்கூல்ல வாத்தியாடுறா எங்க அவர் போட்ட வித. ஆனா நம்மள திட்டிட்டு நாம என்ன பண்றோமோ அப்படியே காப்பி அடிப்பானுங்க. ராம்ப் போட்டா ராம்ப் போடுறாங்க, துண்டு போட்டா துண்டு போடுறாங்க. அதை ஒழுங்கா போடலாம், காண்டுல அவங்க தலைவர் மேல அவங்களே தூக்கி போடுறாங்க. எனது அருமை சொந்தங்களே, சென்னைக்குன்னு ஒரு குணம் இருக்கு. சென்னை என்பது நீங்கள் திரைப்படங்களை பார்ப்பது அல்ல. வெறும் ரவுடிங்க கிடையாது, வன்முறையாளர்கள் கிடையாது, வெறும் கோபக்காரர்கள் கிடையாது. அறிஞர்களும் பேராசிரியர்களும் விளையாட்டு வீரர்களும் கொண்ட மண் இந்த சென்னை. மறந்துடாதீங்க, பூர்வீக குடிகளின் மண். இந்த சென்னைக்கு என்ன குணம் இருக்கோ அதே குணம் தான் இவர்கிட்டையும் பார்ப்பேன். சாப்பிடும் போது நான் எப்படி சாப்பிடுவேன்னு அது ராணுவ ரகசியம், எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன், அதுல நமக்கு எதுவும் கிடையாது. ஆனா அந்த மனுஷன் சாதாரணமா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார், ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, சாதாரணமா சொன்னாரு, இதெல்லாம் சொன்னா அவருக்கு பிடிக்காது. பிரதர், நீங்க சின்ன வயசுல நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு பழகிருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேங்க சொல்றான்னு சொன்னா. சரி, விளையாட்டு வீரராக அதோட விட்டாரா? அந்த விளையாட்டுக்குள்ளதாங்க பெரிய அரசியல் இருக்கு. போக்குவரத்துக்கு காசு இல்ல. எத்தனை பெண் வீராங்கனைகள் ஒரு அரசாங்க வேலை கிடைக்காம சூசைட் பண்ணது எத்தனை பேர் தெரியுமா? தலைப்பு செய்திகளை மலைப்பு செய்திகளா பார்த்து நாங்க கண்ணீர் விட்ட கதை தெரியுமா? எந்த விளையாட்டு சம்மேளனத்தில் அரசியல் இருக்கிறதோ அதை நீக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வீரராக மட்டுமில்லாமல் அதே தமிழ்நாட்டு விளையாட்டு சம்மேளனத்திற்கும் இந்தியாவினுடைய விளையாட்டு சம்மேளனத்தினுடைய தேர்தலில் பங்கெடுத்து அதன் தலைவராக வந்து காட்டிய ஒரு சுத்தமான வீரரின் பெயர் தான் ஆதவ் அர்ஜுனா. மறந்துடாதீங்க. போக ட்ரெயினுக்கு காசு இருக்காது, பஸ்ஸுக்கு காசு இருக்காது. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல பிளேயர்ஸ் போயிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பறக்குறாங்க என்னுடைய செல்லக்குட்டிங்க. நீ போ, நீ விளையாடு, நீ விளையாட்டுல அரசியல கலக்காத. அரசியல் வேறு விளையாட்டு வேறுன்னு சொன்ன இவருங்க வேளாண் பட்ஜெட் வாசிக்கும் போது கொட்டாய் விட்டு தூங்குற விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்க? நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களை மாதிரி ஒரே வருஷத்துல மன்னராட்சி குடும்பத்தில் மகனாக பிறந்து விட்டதால் துணை முதலமைச்சர் பதவியை தொட்டவர் கிடையாது. தனது வாழ்நாளில் ஒவ்வொரு நொடையும் உழைத்து காலையில் 4 மணியில் இருந்து மைதானத்தில் உழைத்து சமூக அக்கறையோடு இந்த அரசியல் கலைத்து முன்னேறி வந்திருக்கக்கூடிய இவரை போன்ற இளைஞர்கள் நிறைந்த கட்சி கழகம் தமிழக வெற்றி கழகம். The name is TVK. எங்க போனாலும் இதே சத்தம் தான். நான் அண்ணன் உத்தரவிட்டார், பொதுச் செயலாளர் அண்ணனுக்கு மேல பாஸ் அதிகம், 6 நாள்ல 12 ஊர் அமிச்சிட்டாரு. நானும் என் தம்பி லயலாமணியும் ஆவி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கோம். நீ எந்த ஊரு, நான் அந்த ஊரு.
அதுல திருக்கோவிலூர் ஒரு ஊர், அடிச்சு புடிச்சு போனேன். எங்க அண்ணன் பரணி பாலாஜி ஊர்ன. அங்க போனா அத்தனை பெரிய கூட்டம், குறைஞ்சது 5000 பேர் இருப்பாங்க. நான் யாருங்க? கடைக்கொடி தொண்டை. தலைவருக்கு வர கூட்டம் இல்லைங்க அது. தலைவருக்கு வந்து ஆச்சரியம் இல்லை, நான் சாதாரண ஒரு ஆளு. ஆண்கள் பெண்கள் நிக்கிறாங்க. திடீர்னு நடுவுல சாமி தேர் வருது. என்னடா, வழக்கமா அவனுங்க வண்டி தானே அனுப்புவாங்க, சாமி தேரே வருது. ஆனா அத்தனை பேரும் தேருக்கு வழிவிட்டு நின்று சாமியை கையெடுத்து கும்பிட்டு பொதுமக்களும் சேர்ந்து ஒரு பேர் சொன்னாங்க தெரியுமா? சாமி டிவிக்கே ஜெயிக்கணும், சாமி டிவிக்கே 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 டிவிக்கே. எங்கு போனாலும் இந்த தாரக மந்திரம் தான். பெரம்பூர்ல அவர் பத்த வச்ச நெருப்பு, என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. பெரம்பூரில் விஜய்னு போட்டவா சார்னா ஆளாளுக்கு. அப்புறம் சொன்னோம், எங்க அண்ணன் செங்கோட்டையன் சார் சொன்ன மாதிரி தேர்தல் அன்னைக்கு காலையில 10 மணிக்கே தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு எழுதி வச்சுக்கங்க. முடிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த நொடி முதல் இங்க இருக்கிற எல்லாரையும் சிரித்த முகத்தையும் பாக்குறேன். உங்களுடைய நேம்ஸ் முதல் கொண்டு பேர் சொல்லி பேசுவார் பொதுச் செயலாளர். உள்ள நுழைஞ்சோ நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். நேரா வந்தாரு, கலீல் முகமது உட்காந்துருக்காரு பாய். அவர்கிட்ட போனா நல்லா இருக்கியான்னு கேட்டா, அந்த அம்மா அங்க நின்று இருந்து, பாயம்மா அங்க கூட்டுவான், ஏன் இங்க உட்கார வை, இங்க மேடைக்கு வந்தாரு, அவன் அங்க புஷ் சொல்லு, ஜல்லில எங்க நிக்கிறான், ஏன் அமலன் உட்கார வை. பேர் சொல்லி பேசக்கூடியவர், பேர் சொல்லி பேசக்கூடியவர் எங்களுடைய கட்சி. தாயா பிள்ளையா அண்ணனா தம்பியா பழகி இருக்கிறோம். உற்சாகமா இருங்க. இனிமே நாம தான் உற்சாகமா இருங்க. வெற்றி அடைய போறோம். தன்னம்பிக்கையோட இருங்க. 1000 தடை கற்கள் வந்தாலும் பாத்துக்கலாம். நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க பாத்தீங்கல்ல, பல பாபுகள் இருக்கலாம். அந்த பாபுகளுக்கெல்லாம் பிதாமகன் சிங்கம் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. எல்லாரும் இருக்கிறோம். பொதுச் செயலாளரின் கடைக்கண் பார்வை பட்டு விட்டால் போதும். அண்ணா, நீங்கள் குரல் கொடுங்கள், கடல் வரும். நீங்கள் கட்டளையிடுங்கள், கொடி வரும். நீங்கள் ஆணையிடுங்கள், வெள்ளி வாக்கம் என்பது வெற்றி வாக்கமா உங்களிடம் சமர்ப்பிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.